உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலபுலாவிய நிர்மலிமேணியன் அலையில் ஜோதியனம் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று பங்குனி 12 25/3/2024 திங்கட்கிழமை பங்குனி உத்திர திருநாளோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு பங்குனி உத்திர திருநாள். அதாவது பங்குனி உத்திர திருநாள் என்று சொல்கின்ற நேரத்தில் இப்போ இந்த உத்திர திருநாளில்தான் பல அற்புதமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்று தெய்வீக வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. அந்த திருமணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய தினம் அவதாரம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அன்னை பராசக்தி பார்வதியானவள் மானசரோவர் என்று சொல்லக்கூடிய ஏரியில் இமவானுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்ற திருநாமத்தை தாங்கினாள். அது எந்த நாள் என்று சொன்னால் பங்குனி உத்திர திருநாள் என்று அப்படி வரலாறு குறிப்பிடுகின்றது. அதற்கடுத்ததாக இந்த பங்குனி உத்திர நாளில்தான் ஹரிஹரசுதன், அதாவது சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய வழிபாடாக இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய அவதார திருநாளும் எது என்று சொன்னால் பங்குனி உத்திர திருநாள். ஆகையினால் இந்த பங்குனி உத்திர திருநாள் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. இன்றைக்கு குறிப்பிட்ட சில க்ஷேத்திரங்கள், சில திருத்தலங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த திருத்தலங்களில் இந்த பங்குனி உத்திர விழாவானது சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்படுகின்றது. அதில் முருக பக்தர்களுக்கு என்று இருக்கக்கூடிய முருகனடியார்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கக்கூடியது என்று பார்த்தோம் என்று சொன்னால் பழனியம்பதியில் பங்குனி உத்திர திருவிழாவானது இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்படுகின்றது. அப்படி தேர் திருவிழாவும் இன்றைக்கு அங்கு நடைபெறுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அன்பர்களே, இந்த பங்குனி உத்திரத்தன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் காவடி எடுத்து வழிபாடு செய்வார்கள். அதோடு திருப்பரங்குன்றத்தில் இந்த பங்குனி உத்திரத்தன்று தான் தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடைபெற்றதாக அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறானது நமக்கு கூறுகின்றது. திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அமர்ந்த திருக்கோலத்தில் முருகப்பெருமான் இருப்பார், தெய்வ யானையும் அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பார். இப்போ சாதாரணமாக எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முருகப்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் நமக்கு காட்சி தருவார். வள்ளி தெய்வ யானை சமேதராக முருகப்பெருமான் பல ஆலயங்களில் இருந்தாலும் எல்லா ஆலயங்களிலும் நின்ற திருக்கோலத்தில், ஆனால் வித்தியாசமாக திருப்பரங்குன்றத்தில் மட்டும் அப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் மூலஸ்தானத்தில் நமக்கு காட்சி தருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அங்கு தெய்வ யானை திருமணம் நடைபெற்ற இடம் என்ற காரணத்தால் அந்த திருமண கோலத்தில் அருள்பாலிக்கின்றார் திருப்பரங்குன்றத்தில். அதாவது திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் மூலஸ்தானத்தில் அப்படி முருகப்பெருமான், அதற்கு அடுத்ததாக எதிரிலே செங்கனிவாய் பெருமாள் என்று அப்படி பெருமாளும், காரணம் தெய்வ யானையை தாரை வார்த்து கொடுப்பதற்காக அங்கு பெருமாள் வந்ததாக ஒரு ஐதீகம். ஆகையினால் பெருமாளும் அங்கு எழுந்தருளி இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் கற்பக விநாயக பெருமானும் அருகிலேயே எழுந்தருளி இருக்கின்றார். அதற்கடுத்ததாக இடது பக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் துர்க்கைக்கும் சன்னதியானது அமைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வித்தியாசமான அமைப்பில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண காட்சிகளை இப்பொழுது நாம் தரிசிப்போம். வாருங்கள். திருநாளாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் பல தெய்வ திருமணங்கள் அனைத்தும் இந்த நாளில் நடைபெறுவதாக நம்முடைய சனாதன தர்மத்தில், இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய புராணங்கள் சொல்லி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்வதி கல்யாணமும் நடைபெற்றது இப்படிப்பட்ட ஒரு பங்குனி உத்திர நாளில். அன்னை சீதாதேவிக்கும் ராமபிரானுக்கும் திருமணம் நடைபெற்றதும் இப்படிப்பட்ட ஒரு பங்குனி உத்திர நாளில். எனவே அன்பர்களே, இன்றைக்கு நாம் இந்த பங்குனி உத்திர திருமணத்தை அப்படி நினைவுபடுத்துகின்ற வகையில் நம்முடைய மயிலாடுதுறைக்கு அருகில், அதாவது குத்தாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருமணஞ்சேரி என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வர பெருமானையும் கோகிலாம்பாளையும் நாம் இன்றைக்கு தரிசிப்போம். அந்த ஊர் பெயரை பாருங்க, திருமணஞ்சேரி என்று அமைந்திருக்கின்றது.
அதாவது இந்த ஊரில் இறைவனை அம்பிகை திருமணம் செய்து கொண்டாள் என்பது வரலாறு. ஆகையினாலே தான் இது திருமணஞ்சேரி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களோ திருமணம் ஆகாத இளைஞர்களோ வந்து தரிசனம் செய்து அதற்கு என்று இருக்கக்கூடிய பரிகார பூஜையை வழிபாடுகளை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக வெகு விரைவில் திருமண பாக்கியமானது அமைகின்றது. அன்பர்களே, நாம் இன்றைக்கு இந்த அன்னை பார்வதிக்கும் அதாவது கோகிலாம்பாளுக்கும் இந்த கல்யாண சுந்தரேஸ்வரருக்கும், இந்த இறைவன் பெயர் பாருங்க, கல்யாண சுந்தரேஸ்வரர், நடைபெற்ற திருமண காட்சி, அந்த திருமண காட்சியை பற்றி சொல்கின்ற பொழுது திருவிளையாடல் புராண ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்ற நேரத்தில் எப்படி குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், அந்த மன்றலிலே வந்து மனத்தவிசிலே வந்து அன்னை பார்வதியும் சிவபெருமானும் இருந்தார்கள். அப்பொழுது பல மங்கள வாத்தியங்கள் முழங்கின. அப்படி பல மங்கள வாத்தியங்கள் முழங்கின என்று சொல்கின்ற நேரத்தில் என்ன அழகாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அப்படி சேர்க்கின்றார் பாருங்கள். முற்று மங்கள நான் சாற்றி முழுதுள் நின்றான் செங்கை பற்றினான் பற்றிலாருக்கு வீடருள் பரமயோகி என்று குறிப்பிடுகின்றார். அதாவது முற்று மங்களன் சாற்றி, அதாவது மங்கள நான் சாற்றினானாம், அதாவது திருமாங்கல்யத்தை பூட்டினானாம் அம்பாளுடைய திருக்கழுத்தில். செங்கை பற்றினான், அம்பாளுடைய திருக்கரத்தை பற்றினான். யாரு? பற்றிலாருக்கு வீடு அருளக்கூடிய பரம யோகியாக இருக்கக்கூடிய இறைவன் என்று. அப்போ பல அப்படியே வாத்தியங்கள் இசைக்கருவிகள் அங்கு இசைக்கப்பட்டன. அப்படி இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டன என்று சொல்கின்ற நேரத்தில் துந்துபி என்று சொல்லக்கூடிய இசைக்கருவியானது தும் என்று முழங்கியது. அடுத்ததா சங்கு முழங்கியது. அந்த காலத்தில் சங்கெல்லாம் மங்களவாத்தியம். அந்த சங்கு பம் என்று முழங்கியது. அடுத்ததா சல்லரி வல்லரி என்று சொல்லக்கூடிய இரு தோல் வாத்தியங்கள் எப்படி ஒலித்தன என்று சொன்னால் தீம் தோம் என்று. இப்போ இந்த வாத்தியங்கள் எப்படி ஒலித்தன என்பதை நாம் சேர்த்து சொல்கின்ற பொழுது தும் பம் தீம் தோம் என்று ஒலித்தன என்று வருகின்றது அல்லவா? எனவே இந்த பங்குனி உத்திர நாளில் இந்த பார்வதி கல்யாணத்தை நாம் சிந்தித்தோம், தரிசித்தோம் என்று சொன்னாலே நமக்கு வாழ்க்கையில் துன்பம் தீம் தோம், அதாவது அந்த துன்பம் என்பது இனிமேல் இருக்காது, துன்பம் தீம் தோம் என்று அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? அப்படி துன்பத்தை தீர்த்து இன்பத்தை தரக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய திருவண்ணஞ்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் கோகிலாம்பாளை தரிசிப்போம் வாருங்கள். இருக்கின்ற பொழுது இந்த பங்குனி மாதத்தை பற்றி சொல்கின்ற நேரத்தில் மீன மாதம் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது மீன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கின்றான். ஆகையினாலே இதற்கு மீன மாதம் என்று பெயர். அந்த மீன மாதமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் என்பது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது. அடுத்த மாதம் சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சித்திரை நட்சத்திரம் அந்த பௌர்ணமி சேர்ந்து வருகின்ற பொழுது சித்ரா பௌர்ணமி என்று நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நேற்றைக்கு பௌர்ணமி, இன்றைக்கு கொஞ்சம் பௌர்ணமி இருக்கின்றது. இருந்தாலும் உத்திர நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த உத்திர நட்சத்திரம் என்று சொல்கின்ற பொழுது சாதாரணமாக இப்பெல்லாம் நம்ம கான்கிரீட்டில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தூண்லாம் வச்சு மரத்தில் அப்படி உத்திரம் என்று சொல்வார்கள். அந்த மேல் விதானத்தை தாங்கக்கூடிய அந்த சாமானிற்கு பெயர் உத்திரம் என்பது. ஆகையினால் உத்திரம் என்று சொன்னாலே மேலே இருக்கக்கூடியது, மேலே செல்லக்கூடியது. எனவே நம்மையும் வாழ்க்கையில் மேலே உயர்த்தக்கூடியது என்ன என்று சொன்னால் உத்திரம். எது? பங்குனி உத்திரம். நாம் வாழ்க்கையிலும் மேலே உயரலாம் இறைவனை வழிபட்டோம் என்று சொன்னால். இந்த பங்குனி உத்திர நாளில்தான் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாத பெருமானும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரும் ஒரு சேர காட்சி அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனம் வருடத்தில் இன்று ஒரு நாள் மட்டும்தான். அதாவது அன்பர்களே, அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாள் எப்படி என்று சொன்னால் அந்நியர்கள் படையெடுப்பின் பொழுது அவர் அப்படியே அவரை எடுத்து சென்று விட்டார்கள், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் மீது பக்தி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள். பிறகு என்ன ஆயிற்று என்று சொன்னால் அந்த பெருமாளைப் போலவே ஒரு உற்சவ மூர்த்தியையும் தயார் செய்து ஆலயத்திலும் வைத்திருந்தார்கள்.
காலப்போக்கில் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்திற்கு இப்பொழுது நாம் தரிசிக்கக்கூடிய பெருமாள் வந்ததற்கு பிறகு 2 உற்சவ மூர்த்திகள், இதில் எது அசல் எது நகல் கண்டுபிடிக்கணும். அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சிலர் இறந்து விட்டார்கள். எப்படி கண்டுபிடிப்பது என்று புரியவில்லை. அப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொன்னால், இந்த பெருமாளை கண்டுபிடிப்பதற்காக ஒரு அழகான ஏற்பாடு ஒன்றை செய்தார்கள் திருமால் அடியார்கள். அடாடா, எப்படி என்று சொன்னால், பெருமாளுக்கு துணிகளை எல்லாம் அப்படி துவைத்து சுத்தம் செய்து கொடுக்கக்கூடியவர். அவருக்கு ராமானுஜர் என்ன பேர் வச்சார் பாருங்க, ஈரம் கொல்லி. அதாவது ஈரமாக இருக்கக்கூடிய துணியை காய வைத்து நல்லபடியாக கொடுக்கக்கூடியவர். ஆகையினாலே என்ன அழகான தமிழ் பெயர் பாருங்க. தமிழை விளம்பரம் இல்லாமல் பிரபலப்படுத்தியவர் பகவத் ராமானுஜர். நான் தமிழை இப்படி செய்துவிட்டேன் என்று விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. என்ன அழகான தமிழ் பெயர் பாருங்கள். ஈரம் கொல்லி என்று அந்த வண்ணானுக்கு, அந்த சலவை தொழிலாளிக்கு பெயர். அவரை அழைத்து நம்பெருமாள் இந்த பெருமாளையும் வைத்து திருமஞ்சனம் செய்தார்கள். அவருக்கு கண்ணு தெரியவில்லை. இதில் எந்த பெருமாள் உண்மையான பெருமாள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே என்ன செய்தார் என்று சொன்னால், பெருமாள் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை எடுத்து இவரிடம் கொடுத்தார்கள். கொடுத்தவுடனே அவர் என்ன செய்தார், அந்த ரங்கநாத பெருமாளுடைய திருமேனியில் வீசக்கூடிய வாசனை, ஏன்னா அவர் துவைத்து பழக்கப்பட்டிருக்கின்றதல்லவா, கண்ணு தெரியவில்லை என்று சொன்னாலும் அந்த நாசி, அந்த மூக்கு அந்த வாசனையை முகர்ந்தது. ஆஹா, இவர்தான் நம்பெருமாள் என்றார். அன்று முதல் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் பக்தர்களாலே நம்பெருமாள் என்று கொண்டாடப்படுவதற்கு காரணம் அந்த சலவை தொழிலாளி அன்றைக்கு சொன்ன வார்த்தை. அப்படிப்பட்ட நமக்கு நன்மையை தரக்கூடிய நம்பெருமாளை, அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை நாம் இப்பொழுது தரிசிப்போம் வாருங்கள். நீரு அணிந்தவர்க்கு தீமை இல்லையே, சிவன் பேரை நினைப்பவர்க்கு மரணமில்லையே. திருநீரு அணிந்தவர்க்கு தீமை இல்லையே, சிவன் பேரை நினைப்பவர்க்கு மரணமில்லையே. திருக்கோவில் மிதித்தவர்க்கு பயமும் இல்லையே, திருக்கோவில் மிதித்தவர்க்கு பயமும் இல்லையே. தேவாரம் படிப்பவர்க்கு பாவமில்லையே, தேவாரம் படிப்பவர்க்கு பாவமில்லையே. திருநீரு அணிந்தவர்க்கு தீமை இல்லையே, சிவன் பேரை நினைப்பவர்க்கு மரணமில்லையே. பந்தியிட்டு உண்பவர்க்கு பசியும் இல்லையே, பொருள் பங்கு வைத்து கொடுப்பவர்க்கு பஞ்சமில்லையே. பந்தியிட்டு உண்பவர்க்கு பசியும் இல்லையே, பொருள் பங்கு வைத்து கொடுப்பவர்க்கு பஞ்சமில்லையே. கும்பிட்டு நடப்பவர்க்கு குறைகள் இல்லையே, கும்பிட்டு நடப்பவர்க்கு குறைகள் இல்லையே. என்றும் கோவிலாக வாழ்பவர்க்கு பிறவி இல்லையே. திருநீரு அணிந்தவர்க்கு தீமை இல்லையே, சிவன் பேரை நினைப்பவர்க்கு. அன்பர்களே, இன்றைய தினம் பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திர நாளில் நாம் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கோ முருகன் ஆலயத்திற்கோ அல்லது பெருமாள் ஆலயத்திற்கோ சென்று வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் சர்வ நிச்சயமாக நிறைவேறும். அப்படிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான விருப்பம் திருநாளாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரம் என்று ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய அற்புத நாளாக இருக்கக்கூடிய இந்த பங்குனி உத்திர நாளில்
நாம் இன்றைக்கு தரிசித்த அந்த தெய்வங்களின் கருணையினால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.